விடுதலை புலிகளின் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் பிறந்த நாளான இன்று உலகம் முழுவதும் வாழுகிற ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன ஒடுக்குமுறையை எதிர்த்து போராடியவர், அதற்கென ஒரு மாபெரும் விடுதலை இயக்கத்தை கண்டு வழிநடத்தியவர். சிங்கள அரசை மட்டுமின்றி இந்திய அரசு, அமெரிக்க வல்லரசு உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட அரசுகளை எதிர்த்து போராடிய வல்லமை மிக்கவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். ஈழம் ஒன்றுதான் இலங்கை தீவில் உள்ள இனச்சிக்கலுக்கு தீர்வு. இதுதான் மேதகு பிரபாகரன் அவர்கள் கண்ட கனவு. இன்று ஈழ விடுதலை போராட்டம் நசுக்கப்பட்டிருந்தாலும் ஈழ விடுதலைக்கான மக்கள் யுத்தம் இன்னும் தொடர்கிறது. சர்வதேச சமூகத்தின் கவனத்தை ஈர்க்கிற வகையிலும் தமிழீழத்தை வென்றெடுக்கிற வகையிலும் புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழும் தமிழ் சமூகம் ஒருங்கிணைந்து போராட தொடங்கியுள்ளது. நாளை மாவீரர் நாள். உலகத்தின் அனைத்து நாடுகளிலும், தமிழர்கள் வாழுகிற அனைத்து நாடுகளிலும் மாவீரர் நாள் கொண்டாடப்படுகிறது. நாளை மதுரையில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மாவீரர்களுக்கு அகவணக்கம் செலுத்துகிற நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அமெரிக்காவில் புலிகளின் கொடிகளை ஏந்தி செல்ல முடிகிறது. பிரபாகரனின் திருவுருவம் படத்தை தாங்கி செல்ல முடிகிறது. ஆனால் தமிழ்நாட்டில்தான் இன்னும் தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவாக இங்குள்ள ஈழத் தமிழர்களும் அல்லது இங்குள்ள தமிழர்களும் பிரபாகரன் பிறந்த நாளை கொண்டாடவோ மாவீரர் நாளை கொண்டாடவோ இயலாத நிலை உள்ளது. இந்திய அரசு ஈழத் தமிழர்களின் அவலத்தை உணர்ந்து, இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் எப்படி ஒரு வங்கதேசத்தை உருவாக்கி அந்த மக்களுக்கு வழங்கினாரோ, அப்படி இந்திய அரசு ஈழத்தை வென்றெடுப்பதற்கு துணை நிற்க வேண்டும். ஈழத் தமிழர்களுக்கு ஒரு நாட்டை உருவாக்கி தர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மேதகு பிரபாகரன் அவர்களின் பிறந்த நாளில் வேண்டுகோளாக விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இங்க இருந்து போராடாதீங்க, உங்களுக்கு அறிவே இல்லையான ஒரு தளபதி நம்மளுக்கு பேசினதாகவும் நீங்க ஒரு நிகழ்ச்சியில வச்சிருக்கீங்க. அப்படி சொல்லல, அந்த மாதிரி சொல்லல. இது குறித்து இந்த நாள்ல போராடாதீங்கன்னு சொல்லல. அவரு கருத்து என்ன? போராடாதீங்க பேசுறது வந்து அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய எதிர்ப்பை இங்க இருந்து அதிகரிக்குது அப்படிங்கிற ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு அரசியல் சூழல் இருக்கிறது. 1991க்கு முன்ன இருந்த அரசியல் சூழல் வேற. இந்திய அரசியல் சூழலும் சரி, இலங்கை அரசியல் சூழலும் சரி. ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு இந்தியாவில் இருந்த அரசியல் சூழல் முற்றிலும் மாறிவிட்டது. இப்போது முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு பிறகு காலம் மாறி இருக்கிறது, அரசியல் சூழல் மாறி இருக்கிறது. அதற்கேற்ப மக்களுடைய உணர்வுகளும் மாறுகிறது, எதிர்பார்ப்புகளும் மாறுகிறது. ஆகவே அவரவர் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். ஆனால் தமிழீழத்தை வென்றெடுக்கிற வரையில் உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் கருத்து மாறுபாடுகளை கடந்து ஒன்றுபட்டு ஈழம்தான் தீர்வு என்பதிலே உறுதியாக நின்று சர்வதேச சமூகத்தின் ஆதரவை வென்றெடுப்பதற்கு களமாட வேண்டும். சர்வதேச சமூகத்தின் ஆதரவு இல்லாமல், ஐநா பேரவையின் ஆதரவு இல்லாமல், இன்னும் சொல்லப்போனால் நமக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்த தேசம் என்றாலும் இந்திய தேசத்தின் ஆதரவு இல்லாமல் நாம் ஈழத்தை வென்றெடுக்க முடியாது. இதை நாம் உணர்ந்து அதற்கேற்ப உத்திகளை வகுத்து செயல்பட வேண்டும். இன்று
கியூப தேசத்தின் முன்னாள் அதிபர் ஃபிடல் காஸ்ட்ரோ தமது 90வது அகவையில் காலமாகியிருக்கிறார். அந்த மாவீரருக்கு விடுதலை சிறுத்தைகளின் செம்மாந்த புரட்சிகர வணக்கத்தை செலுத்துகிறோம். அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் ஒரு மாபெரும் அச்சுறுத்தலாக விளங்கியவர். அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் பிடரியை மிதித்தவர் ஃபிடல் காஸ்ட்ரோ, சேக்குவேராவின் நெருங்கிய தோழர். அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் கடைசி அச்சுறுத்தல் ஃபிடல் காஸ்ட்ரோ எனலாம். ஒரு சுண்டைக்காய் நாடு, உலக வரைபடத்தில் ஒரு புள்ளியாய் தோன்றும் கியூப தேசம் உலகத்தையே தன் காலடியில் கொண்டு வர வேண்டும் என்று வெறிபிடித்து ஆளுமை செலுத்தி கொண்டிருக்கிற அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை வீழ்த்தி காட்டிய பெருமைக்குரியவர், பணியச் செய்த பெருமைக்குரியவர் ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள். அவருடைய இழப்பு ஏகாதிபத்திய எதிர்ப்பு சக்திகள் அனைவருக்குமான இழப்பு. உலகம் முழுவதும் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று போராடுகிற ஜனநாயக சக்திகளுக்கு ஏற்பட்டிருக்கிற பெரும் இழப்பு. அவருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். இடதுசாரிகள் இந்தியா முழுவதும் நமது மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்திருக்கிற 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது என்கிற இந்த நடவடிக்கை இந்திய பொருளாதாரத்தை அதல பாதாளத்திற்கு கொண்டு செல்கிற வகையில் நிலைகுலைய வைத்திருக்கிறது என்பதை கண்டிக்கிற வகையில் 28ஆம் தேதி நாடு தழுவிய அளவில் ஆர்ப்பாட்டம், வெகுமக்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு தருகிறது. தமிழகம் முழுவதும் சிபிஐ, சிபிஐஎம், சிபிஐஎம்எல் மற்றும் சுசி ஆகிய 4 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இணைந்து நடத்துகிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பரவலாக விடுதலை சிறுத்தைகளும் பங்கேற்கிறோம். மதுரையில் நடைபெறுகிற இடதுசாரிகளின் ஆர்ப்பாட்டத்தில் நான் பங்கேற்கிறேன். பிரதமர் அவர்கள் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் மீண்டும் செல்லும் என்று அறிவிக்க வேண்டும். முன்னெச்சரிக்கை எதுவும் இல்லாமல், முன்னேற்பாடு எதுவும் இல்லாமல் கடந்த 2 வார காலமாக இந்திய மக்களை அல்லாட வைத்திருக்கிறது பிரதமர் அவர்களின் அறிவிப்பு. இதனால் பல வகையிலும் மக்கள் பாதிப்பு மட்டுமின்றி பொருளாதார நிலையே சீர்குலைவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஆகவே கடந்த 8 நாட்களாக மக்களவை மற்றும் மாநிலங்களவை ஆகிய 2 நாடாளுமன்ற அவைகளும் முற்றிலும் முடங்கி போய் கிடக்கிறது. அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஆளும் கட்சியின் இந்த நடவடிக்கையை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற நிலையில் இதற்கு உரிய விளக்கத்தை வழங்குவதற்கு அல்லது தனது நிலைப்பாட்டை திருத்திக் கொள்வதற்கு நமது பிரதமர் முன்வரவில்லை என்பது வேதனை அளிக்கிறது. இந்த நடவடிக்கை மேலும் கருப்பு பொருளாதார நடவடிக்கைகளை ஊக்கப்படுத்துவதாக அமைந்திருக்கிறதே தவிர எந்த வகையிலும் அதை தடுப்பதற்கு ஏதுவாக அமையவில்லை. பொருளியல் வல்லுநர்களே மோடி அவர்களின் இந்த நடவடிக்கையை கடுமையாக விமர்சித்துள்ளனர். எனவே இதில் வரட்டு கௌரவம் பார்க்காமல் தன்னுடைய அறிவிப்புக்கு பொதுமக்களிடையே வருத்தம் தெரிவித்து தன்னுடைய நிலைப்பாட்டை திரும்பப் பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறது. இந்த அறிவிப்பு வெறும் பொருளாதார நெருக்கடியாக மட்டுமில்லாமல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விடப்பட்டிருக்கிற
ஒரு நெருக்கடியாக மாறி இருக்கிறது. எனவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் அறைகூவல் விடுக்கிறது, அழைப்பு விடுக்கிறது. அந்த வகையிலே வருகிற டிசம்பர் 6 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளான அன்று புதுச்சேரியில் அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டை நடத்துகிறோம். எனது தலைமையில் நடைபெற இருக்கும் அந்த அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டில் மக்கள் நல கூட்டணியை சார்ந்த தலைவர்கள் திரு வைகோ அவர்கள், திரு ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள், திரு இரா முத்தரசன் அவர்கள் ஆகிய மூவரும் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுகின்றனர். இன்று நவம்பர் 26 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவரிடத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒப்படைத்த நாள். இந்திய அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட சிறப்புக்குரிய நாள். இதனை நமது அரசு இந்திய அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு நாள் என்று அறிவித்திருக்கிறது. அதற்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவை நனவாக்கக்கூடிய வகையில், இந்திய இறையாண்மையை போற்றக்கூடிய வகையில், மதசார்பின்மையை பாதுகாக்கக்கூடிய வகையில், விளிம்புநிலை சமூகத்தினரின் ஜனநாயக உரிமைகளை காப்பாற்றக்கூடிய வகையில் நமது பிரதமர் அவர்களின் நடவடிக்கைகள் அமையவில்லை. அவருடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய நினைவை போற்றுகிற, அவருடைய பங்களிப்பை போற்றுகிற அரசு அவர் விரும்புகிற வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என்பது வேதனை அளிக்கிறது. ஆகவே பிரதமர் மோடி அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு உரிய மதிப்பை செலுத்த வேண்டும் என்றால் த டிமானிட்டைசேஷன் என்கிற இந்த ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்த நடவடிக்கையை திரும்பப் பெற வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறோம். கருப்பு பணம் வைத்திருக்கக்கூடிய மாநில கட்சிகள் தான் மிக தீவிரமாக இருந்து எதிர்க்கிறாங்க. கருப்பு பணம் ஒழிந்த பிறகு மாநில கட்சியினுடைய செல்வாக்கு ஒழிந்துவிடும், அதன் பிறகு பாஜக பலம் பெறும். தன்னுடைய கட்சி தமிழகத்தில் வளம் பெற வேண்டும், இந்தியாவில் வலுப்பெற வேண்டும் என்று அவர் விரும்புவது தவறல்ல, அவருடைய ஆசை அது. ஆனால் மக்கள் அல்லல் படுவதை, இன்னல் படுவதை மூடி மறைக்க முயற்சித்தல் வேண்டாம். மக்கள் நலனில் அக்கறை கொண்டுதான் இந்த எதிர்ப்பை தவிர ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் இதனை எதிர்க்கின்றன. இப்படி பார்த்தால் பாரதிய ஜனதா கடந்த தேர்தலை எப்படி சந்தித்தது? உறுப்பினர் சந்தா மூலம்தான் அவர்கள் தேர்தலை சந்தித்தார்களா? அவர்களுக்கு நன்கொடை வழங்கியவர்கள் யார்? பிரதமர் மோடி அவர்கள் 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். 2 தொகுதிகளிலும் அவர் செய்த செலவு உண்மையிலேயே தேர்தல் ஆணையத்திற்கு கணக்கு காட்டினாரே, அவ்வளவுதான் செலவா? கூடுதல் செலவு 1 பைசா கூட அவர் செலவு செய்யவில்லையா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பிரதமர் விடையளிப்பாரா என்று நாம் கேட்க விரும்புகிறோம். கருப்பு பணத்தை ஒழிப்பது என்பது ரூபாய் நோட்டுகளை ஒழிக்கிற நடவடிக்கை அல்ல. ஊழலும் லஞ்சமும் தான் கருப்பு பணத்தின் ஊற்றுக்கண். ஊழலுக்கும் லஞ்சத்திற்கும் இந்திய தேர்தல் முறைதான் அடிப்படை காரணம். இந்திய தேர்தல் முறை என்பது ஊதாரி செலவுகளுக்கான ஒரு தேர்தல் முறையாக இருக்கிறது. ஆகவே தேர்தல் முறையில் திருத்தமில்லாமல், லஞ்சம் ஊழலை ஒழித்து கட்டாமல் இங்கே கருப்பு பண அல்லது கருப்பு பொருளாதார நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த முடியாது. மேலும் வரி விதிப்பு கொள்கையில் மாற்றமில்லாமல் ஒற்றை வரி என்கிற அடிப்படையிலே வரி விதிப்பு கொள்கையை கொண்டு வராமல் இங்கே கருப்பு பண நடவடிக்கைகளை, கருப்பு பொருளாதார நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த முடியாது. தனியார் மயமாதலை கைவிடாமல் இங்கே கருப்பு பண அல்லது கருப்பு பொருளாதார நடவடிக்கைகளை தடுக்க முடியாது. ஆக தனியார் மயமாதல் என்கிற கொள்கைக்கு எதிராக இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பதற்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? இப்படியெல்லாம் நாம் கேள்விகளை கேட்டுக்கொண்டு போனால் வரி விதிப்பு கொள்கைக்கு ஜிஎஸ்டி என்கிற அந்த சட்டத்தை கொண்டு வர முயற்சித்திருக்கிறார்கள். அந்த சட்டம் எந்த அளவுக்கு நடைமுறையில் இருக்கிறது அல்லது நடைமுறைப்படுத்த போகிறார்கள் என்கிற கேள்வி எடுகிறது. எனவே
வரி விதிப்பு கொள்கையில் மாற்றமில்லாமல், ஊழல் லஞ்சத்தை ஒழிக்காமல், தனியார்மயமாதலை தடுக்காமல், அந்நிய முதலீட்டை தடுக்காமல் இங்கே கருப்பு பொருளாதார நடவடிக்கைகளை தடுக்க முடியாது என்பது பொருளியல் வல்லுநர்களின் கருத்து. இவை அனைத்தும் தெரிந்தாலும் மக்களை ஏய்ப்பதற்காக நம்முடைய பிரதமர் அவர்கள் நாடகமாடுகிறார். அவருடைய நடவடிக்கை இந்திய தேசத்தை சீர்குலைய வைத்திருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்தை கொண்டு வந்திருக்கிறது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் குற்றச்சாட்டு. இதே 500 ரூபாய் 1000 ரூபாய் விவகாரத்தில் வர 28ஆம் தேதி திமுக சார்பாக மாநில தழுவிய ஆர்ப்பாட்டம் நடக்குது. அதில் விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு தெரிவிக்கலாம். இதே 500 ரூபாய் 1000 ரூபாய் திமுக சார்பாக மாநில தழுவிய 28ஆம் தேதி இடதுசாரிகள் எங்களிடத்தில் தொடர்பு கொண்டு கேட்டார்கள். அதற்காக எங்களுடைய ஆதரவை அளித்திருக்கிறோம். இடதுசாரிகளின் போராட்டத்தில் நாங்கள் பங்கேற்கிறோம். எதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு? நல்ல நோக்கம் என்கிற அடிப்படையில் அவர் வரவேற்றார். இந்தியாவில் எல்லா தலைவர்களும் தொடக்கத்தில் வரவேற்கத்தான் செய்தார்கள். ஆனால் அதனுடைய செயற்பாடு இந்த 15 நாட்களில் ஏற்பட்டிருக்கிற பக்க விளைவுகள் இவையெல்லாம் மக்களுக்கு எதிராக, தேசத்திற்கு எதிராக, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருப்பதனால் எதிர்ப்பு வலுத்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி கூட தொடக்கத்திலே கடுமையாக எதிர்க்கவில்லை. இடதுசாரிகள் கூட தொடக்கத்திலே கடுமையாக எதிர்க்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலேயே முதலில் பிரதமர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா அல்லது ஒரு இராணுவ சர்வாதிகாரியா என்று கேள்வி எழுப்பிய முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அது அவருடைய கருத்தாக இருக்கலாம். அவர் எந்த கோணத்தில் அதை பார்க்கிறார் என்று எங்களுக்கு விளங்கவில்லை. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கிறது. எல்லா கட்சியிலும் ஒரே கருத்தை சொல்ல வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. எங்களை பொறுத்தவரையில் இது அரசியலமைப்பு சட்டத்திற்கே எதிரான ஒரு நெருக்கடி என்று நாங்கள் பார்க்கிறோம். அமெரிக்காவும் இலங்கையும் கடற்பகுதியில் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டாங்க. கடற்படைகள் 2 கடற்படைகள் சேர்ந்தாங்க. இது தமிழக மீனவர்களையும் பாதிக்கும், அங்கே இருக்கக்கூடிய ஒரு சொற்ப நபர்களையும் பாதிக்க. இலங்கை அரசுக்கும் அமெரிக்க அரசுக்கும் இடையிலான உறவை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பெற்ற ராஜதந்திர நடவடிக்கைகளின் விளைவாகத்தான் ஈழத்தில் இவ்வளவு பெரிய சிக்கல்கள் உருவாயின. இந்திரா காந்தி அம்மையார் உயிரோடு இருந்தபோது, அவர் ஆட்சியில் இருந்தபோது, ஜெயவர்தனை அங்கே அதிபராக இருந்தபோது அமெரிக்க அரசு சிங்கள அரசை கையிலே வைத்துக்கொண்டு அங்கே இராணுவ தளத்தை கட்டமைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தது. அங்கே அவர்கள் இணைந்து பயிற்சி எடுத்துக்கொண்டார்கள், சிங்களவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார்கள். இப்படிப்பட்ட இந்த ஏகாதிபத்திய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக இந்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு முயற்சிகளில்தான் இன்றைக்கு சிங்கள இனம் ஆளுமை செலுத்தக்கூடியதாகவும் தமிழ் இனம் இன்றைக்கு அழிக்கப்படக்கூடிய நிலையிலும் ஆளாக்கப்பட்டிருக்கிறது. இது ஏகாதிபத்திய நாடுகளுக்கு இடையிலான, வல்லாதிக்க அரசுகளுக்கு இடையிலான ஒரு போட்டியின் விளைவாக தமிழினம் இவ்வளவு நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறது. தமிழகத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் கருத்து தெரிவிக்கும் நிலையில இந்த தற்போது ஆளுங்கட்சி எந்தவித அறிக்கையும் எந்தவித வெளிப்படையும் எதுவுமே தெரிவிக்கல. இப்போது ஆளுங்கட்சி செயல்பாடு தற்போது எப்படி இருக்கு? அது மிகவும் வேதனைக்குரியது. ஆளும் கட்சி இப்படிப்பட்ட அரசியல் நடவடிக்கைகளில் எந்த பங்களிப்பும் ஆற்றாமல் இருக்கிறார்கள் என்பது உள்ளபடியே வேதனைக்குரியது. வரவேற்கல, நம்ம தொடக்கத்திலிருந்து வரவேற்கல. இல்லை, இது நோக்கம் நல்ல நோக்கம். ஆனால் எடுத்த முடிவும் அணுகிய முறையும் மக்களுக்கு எதிரானது என்று தொடக்கத்திலே சொன்னோம். இப்போது நான் சொல்றேன், நோக்கம் நல்ல நோக்கம்தான். ஆனால் மோடி அவர்களுக்கு அல்லது பிஜேபி அரசுக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா இதில் இருப்பதாக தெரிகிறது. ஒரு உள்ளீடான திட்டம் ஏதோ, அதாவது முக்கியமாக என்னன்னா, பேங்கர்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். வங்கிகளை வலிமைப்படுத்திய பிறகு பெருமுதலாளிகளுக்கு, கார்பரேட்டுகளுக்கு உதவி செய்ய வேண்டும். அதன் மூலம் 100 விழுக்காடு அந்நிய முதலீட்டை இங்கே கொண்டு வருவதும் தனியார் மயப்படுத்துதலை இங்கே நிலைநாட்டுவதும் தான் அவருடைய ஹிடன் அஜெண்டா. ஆமா, பழைய நோட்டுகளை திரும்ப கொண்டு வர சொல்லப்படுறது சரியானதா இருக்கு.
இங்க இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்களும் வந்து இந்த நிலைமையை வந்து சரி செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் பழைய நோட்டுகளே கொண்டு வர வேண்டும் திரும்ப திரும்ப முதல்ல இருந்து சொல்லிட்டு வரீங்க. இதுதான் சரியான தீர்வு. இது அது பழைய நோட்டு இல்லை, அது புழக்கத்தில் உள்ள நோட்டு, நம்முடைய பொருளாதாரத்துக்காக அச்சிடப்பட்ட நோட்டு. அந்த நோட்டை வந்து வெளியில் கொண்டு வந்து புழக்கத்திற்கு அனுமதிக்கணுங்கிறது தான் கருப்பு பண மீட்பு நடவடிக்கை. அவர் மீட்கிறாரா ஒழிக்கிறாரா? கருப்பு பணத்தை மீட்பதற்காக இந்த நடவடிக்கை எடுத்தாரா? கருப்பு நோட்டுகளை ஒழிப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுத்தாரா? ஒழிப்பது கருப்பு பொருளாதார நடவடிக்கையா அல்லது பதுக்க வைக்கப்பட்டிருக்கிற ரூபாய் நோட்டுகளை ஒழிக்க வேண்டுமா? பிளாக் மணி ஆக்டிவிட்டிஸ் தான் இங்கே அபாலிஷ் பண்ணணும். அதை அபாலிஷ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டெப்னா நம்ம வரவேற்கிறோம். ஆனால் இவர் வந்து பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற அன்அக்கௌண்டபிள் மணியை, அந்த ரூபாய் நோட், ருப்பீஸ், அந்த நோட்ஸ், அதை வந்து செல்லாதுன்னு அறிவிப்பதன் மூலமாக அதை எரிக்கவோ புதைக்கவோ போகிறான் பெரும் முதலாளிகள். அவ்வளவுதான். கொஞ்சம் தான் அவனால் வந்து பணமாக மாற்றிருக்க முடியும், கொஞ்சம் தான் அவனால் டெபாசிட் பண்ண முடியும். மிச்சத்தெல்லாம் அப்போ அதை ஈடு கட்டுறதுக்கு இவங்ககிட்ட 10% தான் 100 ரூபா நோட்டும் 500 ரூபா 50 ரூபா நோட்டும் 20 ரூபா நோட்டும் 10 ரூபா நோட்டும் இருக்குது. டோட்டலில் 100%, 10% தான் அது புழக்கத்தில் இருக்குது. அதுவே இப்போ பல நாள் வந்து பதுக்கப்படுது. அடையில வந்து 2000 ரூபா நோட்டு இவங்க அறிமுகப்படுத்தினாங்க. அதை மாற்றுவதற்கு பணம் இல்லை. அப்போ அதுவும் செயலிழந்து கிடக்குது. அப்போ இவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே பார்க்கிற போது ரொம்ப தடுமாற்றத்தில் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாமல் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. எனவே புழக்கத்தில் இருக்கிற அதே ரூபாய் நோட்டுகளை செல்லும் என அறிவிக்க வேண்டும் என்பதுதான் இப்போதைக்கு இந்த நொடிப்பு நிலையிலிருந்து தேசத்தை காப்பாற்ற முடியும். சார், இந்த டிசம்பர் 6 மாநாட்டுக்கு மக்கள் நல கூட்டணி தலைவர்களை தவிர்த்து வேற யாரையும் கூப்பிடல. அதான் 2000 ரூபா நோட்டு சரின்னு அக்செப்ட் பண்ணாதான் அதுக்குள்ள என்னென்ன தப்பு இருக்குங்கிறத நான் சொல்லணும். எனக்கு அந்த நோட்டே வேண்டாங்கிறேன். 500 ரூபா 1000 ரூபா நோட்டு கொடுங்க.